மட்டன் கிரேவி சுவையாகவும் கறி பஞ்சு போல மென்மையாகவும் இருக்க கீழே உள்ள செய்முறையை பின்பற்றவும். தேவையான பொருட்கள்: மட்டன் வேக வைக்க ஆட்டுக்கறி 1/2 கிலோ, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் கறி மூழ்கும் அளவு. கிரேவி செய்ய: நல்லெண்ணெய் 3 முதல் 4 மேஜைக்கரண்டி, சின்ன வெங்காயம் 150 கிராம் பொடியாக நறுக்கியது, தக்காளி 2 பெரியது பொடியாக நறுக்கியது, இஞ்சி பூண்டு விழுது 1 மேஜைக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு. மசாலா தூள் வகைகள்: மிளகாய்த்தூள் 1/2 மேஜைக்கரண்டி, காரத்திற்கு ஏற்ப, மல்லித்தூள் 2 மேஜைக்கரண்டி, சீரகத்தூள் 1/4 தேக்கரண்டி, கரம் மசாலா 1/4 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி. தாளிக்க: பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா 2, சோம்பு 1 தேக்கரண்டி, பிரிஞ்சி இலை 1. செய்முறை விளக்கம்: கறியை வேக வைக்க முதலில் மட்டனை நன்றாக கழுவி குக்கரில் சேர்த்து அதனுடன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து 5 முதல் 6 விசில் வரை கறி மென்மையாகும் வரை வேக வைக்கவும். தாளிக்க: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் தாளிக்க கொடுத்துள்ள பொருட்களை சேர்த்து பொரியவிடவும். வெங்காயம் வதக்க நறுக்கி வைத்துள்ள சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். இஞ்சி பூண்டு பின் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். தக்காளியை சேர்த்து குழைவாக வதக்கவும். தக்காளி வதங்க சிறிது உப்பு சேர்க்கலாம். மசாலா சேர்க்க அடுப்பை சிம்மில் வைத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் மற்றும் கரம் மசாலா சேர்த்து லேசாக வதக்கவும். கறி சேர்க்க வேக வைத்த மட்டனை தண்ணீருடன் மசாலாவில் ஊற்றவும். கிரேவி திக்காக வரும் வரை மிதமான தீயில் கொதிக்கவிடவும். இறுதி கட்டம்: கிரேவி எண்ணெய் பிரிந்து வரும்போது மிளகுத்தூள் மற்றும் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை அணைக்கவும். சிறு குறிப்பு: மட்டன் கிரேவிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தால் சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும்.